வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. நேத்தெல்லாம் பாத்தீங்கன்னா சமூக வலைதளத்துல ஒரு படம் வந்து வைரல் ஆச்சு. அதாவது ஏதோ ஒரு சங்கி பெரியாருடைய படத்தை வந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமா கிரியேட் பண்ணியிருக்கிறாங்களாம். பெரியாருக்கு வந்து பன்றியோட முகத்தை வச்சுட்டு கையில மூத்திரப்பையை ஏந்திக்கிட்டு நிக்கிற மாதிரி ஒரு போட்டோவை வந்து வைரல் பண்ணி அதை நக்கல் பண்ணி சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. பெரியாருடைய வரலாறு வந்து இவங்களுக்கெல்லாம் எந்த அளவுக்கு தெரியும் அப்படிங்கிறது கூட புரியல. அதனால இன்னைக்கு வந்து பெரியார் பத்தி பேசுறதுக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த அந்த முட்டாள் சங்கிக்கு முதல்ல ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா நீங்க இந்த மாதிரி கிறுக்குத்தனமா முட்டாள்தனமா நிறைய விஷயங்கள் பண்ண போகதான் தொடர்ந்து பெரியாரை பற்றி பேசக்கூடிய ஒரு வாய்ப்பை வந்து எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறீர்கள். அந்த வாய்ப்பை வந்து பயன்படுத்திக்கலன்னா நாங்க முட்டாளாயிடுவோம். அதனால அதை பயன்படுத்தி இன்னைக்கு பெரியாரை பத்தி சில விஷயங்களை வந்து எல்லாருக்கும் புரியுற வகையில இந்த காணொலியில பதிவு பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நேத்துல 100 வருஷத்துக்கு முன்னாலேயே இந்த சமூகத்துல வந்து ஒரு ஆதிக்க சமூகத்தை சேர்ந்தவர்கள் சனாதன தர்மம் அப்படிங்கிற பேர்ல, வர்ணாசிரம தர்மம் அப்படிங்கிற பேர்ல, பிறப்பு நாள் இவன் உயர்ந்தவன், இவன் தாழ்ந்தவன், இவன் இந்த வேலையெல்லாம் தான் செய்யணும், இவன் வந்து இதுக்குள்ள வரக்கூடாது, இந்த தெருவுக்குள்ள வரக்கூடாது, இந்த இடத்துக்குள்ள வரக்கூடாது, இவன் தொட்டா தீட்டு, இவனை பார்த்தா தீட்டு அப்படின்னு சமூகத்துல வந்து ஒரு படிநிலைப்படுத்தப்பட்ட ஒரு சமூகமாக அதை வச்சுக்கிட்டு அதை வந்து இந்த சனாதன கோட்பாடுகளை, இந்த சனாதன தர்மத்தை, இந்த வர்ணாசிரம பிற்போக்குத்தனமான இந்த சிந்தனைகளை வந்து ஒரு சமூகத்துல காலங்காலமா ஒரு 1000-2000 வருஷமா பாத்தீங்கன்னா இதை வந்து நிலைநிறுத்துவதற்கு கடவுள் நம்பிக்கை அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து ஆயுதமா பயன்படுத்தி இந்த சமூக கட்டமைப்பை நிலைநிறுத்துறதுக்கு தொடர்ந்து கடவுள் நம்பிக்கை அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து ஆயுதமா பயன்படுத்தி இதை பின்பற்றாதவர்களுக்கு கடுமையான தண்டனைகள் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொண்டு வந்து ஒரு சோசியல் ஸ்ட்ராக்டா ஒரு சோசியல் ஸ்ட்ரக்சரை வந்து செஞ்சு வச்சிருந்தாங்க. இதை எல்லாத்தையும் 100 வருஷத்துக்கு முன்னாலேயே தந்தை பெரியார் அவர்கள் எதிர்த்திருக்கிறார். சுயமரியாதை இயக்கம் அப்படின்னு ஒண்ணு தொடங்கி ஒரு சுயமரியாதை மாநாடு 1929லயே கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு முன்னாலேயே ஒரு சுயமரியாதை மாநாடு நடத்தி அதுல பல விஷயங்கள் பேசியிருக்கிறார். அந்த மாநாட்டுல அவர் பேசின விஷயங்கள் எல்லாம் கேட்டா இன்னைக்கும் வந்து நமக்கு ஆச்சரியமா இருக்கு. 100 வருஷத்துக்கு முன்னால இன்னைக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு சனாதனத்தை வந்து ஒழிப்போம், அது கொரோனா மாதிரி அப்படின்னு உதயநிதி பேசுனதுக்கு இன்னைக்கு எந்த அளவுக்கு எதிர்ப்பு வருதுன்னா, ஒரு 100 வருஷத்துக்கு முன்னால எந்த அளவுக்கு வந்து அவருக்கு எதிர்ப்பு வந்திருக்கும், எந்த அளவுக்கு கண்டனங்கள் வந்திருக்கும் அப்படிங்கறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அன்னைக்கு இருந்த சமூக கட்டமைப்பு அப்படி. அந்த சமூக கட்டமைப்புலயே அந்த காலகட்டத்திலேயே மாநாடுல வந்து பல விஷயங்களை வந்து அவர் முன்னெடுக்கிறாரு. சாதி பட்டங்களை வந்து தவிர்ப்போம் அப்படிங்கிறாரு. ஜாதி மத சம்பந்தப்பட்ட அடையாளங்களை வந்து நம்ம இனிமேல் போட்டுக்க கூடாது, எல்லாருமே ஒரு சமூகம், இந்த அடையாளப்படுத்துறத வந்து அறவே வந்து தவிர்க்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து சொல்றாரு. கோவில்களுக்குள்ள புரோகிதர்கள் எதற்கு, கோவிலுக்குள்ள கடவுளுக்குள்ளேயும் உங்களுக்குள்ளேயும் நடுவுல எதுக்கு இடைத்தரகர்கள் வந்து எதற்கு, அதெல்லாம் தேவையில்லை, எல்லாரும் கோவிலுக்குள்ள போலாம், எல்லாரும் பக்தர்கள் தான், அந்த கடவுள் உண்மையிலேயே இருந்தா எல்லா பக்தர்களையும் ஒரே மாதிரிதான் பார்க்கும், அப்ப எல்லாரும் கோவிலுக்குள்ள போகலாம், எல்லாரும் எல்லா இடத்துக்குள்ளேயும் போகலாம், இயற்கை ஏற்படுத்தி கொடுத்த இடங்கள் வளங்கள் இது எல்லாருக்கும் தான் சொந்தம், இங்க நீ வரக்கூடாது அப்படின்னு சொல்றதுக்கு உனக்கு எந்த உரிமையும் இல்ல அப்படிங்கிற விஷயத்த பேசுறாரு. தீண்டாமையை கடுமையா எதிர்த்தாரு. அதே மாதிரி கல்வி அந்த காலத்திலேயே வந்து என்ன சொல்றாரு, எல்லாருக்கும் இலவசமா கல்வி கொடுக்கணும், ஆரம்ப கல்வி வந்து எல்லாருக்கும் இலவசமா இருக்கணும், குறிப்பாக பெண்களுக்கு வந்து கல்வி கொடுக்கணும், கரண்டிய புடுங்கி கையில வந்து புத்தகத்தை கொடுங்க அப்படிங்கிறாரு. ஏழை எளிய மாணவர்களுக்கு வந்து புக்ஸ் கொடுங்க ஃப்ரீயா, உடைகள் ஃப்ரீயா கொடுங்க, அவங்களுக்கு வந்து உணவு போடுங்க பள்ளிக்கூடங்கள்ல, அப்பதான் வந்து அவங்க வந்து படிப்பாங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் 100 வருஷத்துக்கு முன்னாலேயே அவர் பேசியிருக்கிறார். வகுப்பு வாரி பிரதிநிதித்துவத்தை பத்தி பெரியார் பேசின அளவுக்கு வேற யாருமே பேசியிருக்க மாட்டாங்க. எல்லாருக்கும் ஈக்குவல் ரெப்ரசன்டேஷன் வேணும் அப்படிங்கறது 100 வருஷத்துக்கு முன்னால அவர் பேசியிருக்கிறார். நிலங்களை வந்து அரசாங்க புறம்போக்கு நிலங்கள் இருந்தா எதுக்கு அதை வீணாக்குறீங்க, ஏழை எளிய விவசாயிகள் இருப்பாங்க, ஏழை மக்கள் இருப்பாங்க, அவங்களுக்கு பிரிச்சு பட்டா போட்டு கொடுங்க, அவங்க விவசாயம் பண்ணட்டும், அவங்க வாழ்வாதாரத்துக்கு அது எந்த விதத்திலேயாவது உதவியா இருக்கும்னா அது நல்லது தானே, அதை கொடுங்க அப்படின்றது மாதிரி பேசினாரு. பெண்களுக்காக பெரியார் பேசினதை வந்து சொல்லிக்கிட்டே போகலாம். பெண்களுக்கான கல்வி உரிமை, பெண்களுக்கான சொத்துரிமை, பெண்களுக்கான வாரிசு உரிமை, பெண்கள் வந்து படிக்கணும், பெண்களுக்கான திருமண விருப்பப்பட்டவங்களை வந்து அவங்க திருமணம் பண்ணிக்கிறதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்கு, பிடிக்கலன்னா விவாகரத்து செய்யறதுக்கும் அவங்களுக்கு உரிமை இருக்கு, விதவை ஆயிட்டானா அதுக்காக வந்து வீட்டுல ஓரமா மொட்டை போட்டுக்கிட்டு உட்கார வேண்டிய அவசியம் கிடையாது, மறுமணம் செய்துக்கலாம், அவங்கள விருப்பப்பட்டவங்கள வந்து அவங்க மறுமணம் செய்துக்கலாம். இப்படிப்பட்ட எவ்வளவு விஷயங்களை வந்து அவர் பேசினாரு. பெண் ஏன் அடிமையானால் ஒரே புத்தகம், வெறும் 50 பக்கம் தான் அந்த புத்தகம். அந்த புத்தகத்தை வந்து ஒவ்வொரு பெண்ணும் படித்தால் ஒரு 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 பெர்ஸ்பெக்டிவே உங்களுக்கு மாறும். வாழ்க்கையை எப்படி பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு பெர்ஸ்பெக்டிவே வந்து டோட்டலா மாத்தி அமைக்கக்கூடிய ஒரு ரெவல்யூஷனரி தாட்ஸ் வந்து பெரியார் அன்னைக்கே பேசியிருக்கிறார். பெரியார் பேசின பல சமூக சீர்திருத்த விஷயங்களுக்கு வந்து ஒரு அரசியல் வடிவம் கொடுத்தது யாருன்னு பாத்தீங்கன்னா திமுக அரசு.
திமுக கட்சியுடைய அடிப்படை கொள்கைகளே பாத்தீங்கன்னா சமூக நீதி, சுயமரியாதை, இருமொழி கொள்கை, அதே மாதிரி மாநில சுயாட்சி, சுயமரியாதை, இது போன்ற விஷயங்களை வந்து பெரியார் வந்து தொடர்ந்து பேசிட்டு இருந்தாரு. அந்த கருத்துக்களை வந்து வெறும் கருத்துக்களாக இருக்கக்கூடாது, அதற்கு ஒரு அரசியல் வடிவம் கொடுக்கணும், அதை சட்டங்களா கொண்டு வந்தாதான் சமூகத்துல ஒரு மாற்றம் வரும், ஒரு முன்னேற்றம் வரும் அப்படின்னு அண்ணாவில் தொடங்கி அதுக்கப்புறம் டாக்டர் கலைஞர்ல இருந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய மாண்புமிகு முதல்வர் திரு மு.க.ஸ்டாலின் வரைக்கும் தொடர்ந்து பெரியாரின் கருத்துக்களுக்கு ஒரு செயல் வடிவம் கொடுத்து அரசியல் சட்டங்களாக அதை கொண்டு வந்து இன்னைக்கு சமூகத்தை ஒரு மாறிய முன்னேறிய சமூகமா கொண்டு வந்து நிறுத்திருக்கிறாங்க. இந்த 60-70 வருஷ பாரம்பரியம் பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் அடித்தளம் பவுண்டேஷன் போட்டது வந்து தந்தை பெரியார் அவர்கள். அவரை வந்து நீங்க நக்கல் பண்ணணும் அப்படின்னு நினைச்சு எவ்வளவு சிறுபிள்ளைத்தனமா இருக்கு அப்படிங்கறத பாத்தீங்களா? பொதுவா வந்து நிறைய தலைவர்கள் வந்து நம்ம வாழ்க்கையில பார்த்திருக்கிறோம். நிறைய பேர் வந்து என் மண்ணுன்னு பேசுவாங்க, என் மக்கள்னு பேசுவாங்க, என் சாதின்னு பேசுவாங்க, என் சமூகம்னு பேசுவாங்க அப்படிங்கறத நம்ம பார்த்திருக்கோம். ஆனா வெகு சில தலைவர்களே இது எல்லாத்தையும் கடந்து ஒட்டுமொத்த மனித குலத்துடைய ஒரு மேம்பாட்டுக்காக பேசிய தலைவர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெகு சிலரே, விரல் விட்டு எண்ணிடலாம். அதுல 2 முக்கியமான தலைவர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு புரட்சியாளர் அம்பேத்கர், இன்னொன்னு தந்தை பெரியார் அவர்கள். சும்மா ஒண்ணு அவரை வந்து சாக்ரட்டிஸ் ஆஃப் சவுத் ஏசியா அப்படின்னு சொல்லல. உலக அளவுல வந்து தந்தை பெரியாருக்கு வந்து ரெகக்னிஷன் இருக்கு. உலக அளவில் இருக்கக்கூடிய அரசியல் ஒரு பெரிய பெரிய ஆளுமைகள் எல்லாம் வந்து அவர் ஒரு சோசியல் ரெவல்யூஷனரியா பாக்குறாங்க. அவங்க எல்லாம் ரிஃபார்மர்ஸ் கிடையாது, ரெவல்யூஷனரிஸ், புரட்சியாளர்கள். இன்னைக்கு சமூகத்துல இருக்கக்கூடிய இந்த ஒட்டுமொத்த சனாதன கட்டமைப்பையே உடைச்சு தள்ளணும், அதை புரட்டி போட்டு ஒரு புதிய சமூகத்தை உருவாக்கணும் அப்படின்னு நினைச்சவங்க அவங்க. அப்படிப்பட்ட உன்னதமான நோக்கத்துக்காக தன்னுடைய உடல் நலனை கூட பொருட்படுத்தாம தொடர்ந்து அவங்க வந்து களத்துல உழைச்சிருக்காங்க. 24 டிசம்பர் 1973 பெரியார் அவர்கள் மறைந்தார். 19ஆம் தேதி டிசம்பர் 19ஆம் தேதி வரைக்கும் அவர் களத்துல வந்து பேசியிருக்கிறார். தன்னுடைய உடல்நிலை கூட அவர் வந்து பொருட்படுத்தல. என்ன மூத்திர பையா இருந்தா என்ன, நான் தூக்கிட்டு போறேன், நான் வீட்டுல உட்கார விரும்பல, மக்களுக்கு வந்து விழிப்புணர்வை ஏற்படுத்த முயற்சி பண்ணணும், என் கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் அதை நான் செய்வேன் அப்படின்னு தொடர்ந்து உடல்நல போனா போகுது, என்ன எனக்கே போற உடம்பு தானே, போயிட்டு போகுது, இருக்கிற வரைக்கும் நல்ல விஷயங்களை பண்ணுவேன் அப்படின்னு நினைச்சார். தன் கடைசி மூச்சு வரைக்கும் மக்களுக்காக உழைக்கணும்னு நினைச்ச பெரியாருங்க கடைசியா மேடையில 19ஆம் தேதி பேசுறாரு. அவரு ஐயோ உங்களெல்லாம் இப்படி விட்டுட்டு போறேனேன்னு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு பேசுறாரு. அவர் எங்க ஒரு 100 அடி தூரத்துல மக்கள் நின்னாருன்னா ஐயோ என்ன கொல்ல முயற்சி பண்றாங்களே, ஐயோ என் ஊருக்கு ஆபத்துன்னு புலம்புன மோடிங்க. இப்படிப்பட்ட தொடை நடிகைகளை வந்து தலைவர்களா வச்சுக்கிட்டு உங்களுக்கு எல்லாம் பெரியார பத்தி பேசுறதுக்கு என்ன அருகதை இருக்கு? இதுல பெரிய ஒரு வேடிக்கை என்னன்னு தெரியுமா? பெரியாருடைய இந்த சிந்தனை மாற்றங்கள், இந்த ஒரு சமூகத்தை வந்து மாற்றணும், சமூகத்துல இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு, இதுக்கெல்லாம் அடிப்படை காரணம் வந்து இந்த கடவுள் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வச்சு இன்னைக்கு வந்து சமூகத்தை வந்து பயமுடுத்தி வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் எல்லாம் அவருக்கு எங்க ரியலைஸ் ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் காசிக்கு போனதுனாலதான். இன்னைக்கு வந்து காசி வந்து தமிழ்ச்சங்கம் அப்படின்னு நாங்க நடத்துறோம், இங்க இருக்கிற கலாச்சாரத்தையும் அங்க இருக்கிற கலாச்சாரத்தையும் அப்படியே ஒன்று கலந்து நாங்க வந்து ஒரு புரட்சி பண்றோம் அப்படின்னு பேசுறாரு அண்ணாமலை. இதே காசியில தான் வந்து ஒரு பெரிய புரட்சிக்கான ஒரு வித்திடப்பட்டது இந்த காசியில தான். உண்மையிலே சந்தோஷமா இருக்கு, பெரியார் காசிக்கு போனதுனாலதான் இன்னைக்கு இவ்வளவு பெரிய விஷயங்கள் எல்லாம் நடந்திருக்கு. காசிக்கு போகாம இருந்ததுதானா இவ்வளவு நடந்திருக்குமா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அப்ப இதுக்கெல்லாம் வித்திட்டது வந்து அங்க காசி தான். உண்மையிலேயே பெரியார் காசிக்கு போனது வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயமா பார்க்கணும். பெரியார் இல்லாத ஒரு சமூகத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, பெரியார் இல்லாத தமிழ்நாட கொஞ்சம் யோசிச்சு பாருங்க எப்படி இருந்திருக்கும்னு. பெண்கள்லாம் இன்னும் அடுப்பங்கரையில தான் உட்கார்ந்து இருப்பாங்க. அவங்களுக்கு விருப்பப்பட்ட ஒரு விஷயத்த வந்து செய்யக்கூடிய ஒரு அடிப்படை உரிமை கூட அவங்களுக்கு மறுக்கப்பட்டிருக்கும். அவங்க கையில இருந்து கரண்டிய புடுங்கி கையில புத்தகத்தை கொடுத்தவர் பெரியார். குலத்தொழில் அப்படிங்கிற பேர்ல இன்னார் இந்த வேலையை தான் செய்யணும் அப்படின்னு உங்களையும் முடக்கி வச்சிருப்பாங்க. இன்னைக்கு சமூக ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் பின்தங்கிய சமூகத்துல இருந்து பெரிய பெரிய டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ், சமூக பொறுப்புல கவர்மெண்ட் அபிஷியல்ஸ் இவங்க எல்லாம் வந்து வராங்க அப்படின்னா அதுக்கு காரணம் யார்? அதற்கு வித்திட்டவர் யார்? வகுப்புவாத பிரதிநிதித்துவம் வேணும், ரிசர்வேஷன் கொண்டு வாங்க, அவங்களுக்கும் ஒரு ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்க, லெவல் பிளேயிங் ஃபீல்ட் ஏற்படுத்தி கொடுங்கன்னு கேட்டவர் யார்? பெரியார் இல்லைன்னா இன்னைக்கு நீங்க கோவிலுக்குள்ள போக முடியுமா? 700 அடி தள்ளி நின்னு கோபுரத்தை பார்த்துட்டு போங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இன்னைக்கு விருப்பப்பட்ட கடவுளை போய் சந்நிதி வாசல்ல நின்னு கும்பிடுறோம்னா அதுக்கு யார் காரணம்? அனைத்து சாதியினரும் அர்ச்சகர்கள் ஆகலாம், ஏன் நாங்க பூஜை பண்ண உங்க கடவுள் ஏத்துக்காதா அப்படின்னு கேட்டவர் பெரியார். இன்னைக்கு அதுதான் சட்டமா மாறி இருக்கு. பெரியார் இல்லைன்னா இன்னைக்கு தமிழ்நாடும் ஒரு யூபி மாதிரியோ ஒரு பீகார் மாதிரியோ இருந்திருக்கும்.
டிசம்பர் 24 1973ல இறந்து போனாரு. இந்த டிசம்பர் 24 வந்ததுன்னா அவர் இறந்த 50 வருஷம் ஆயிடும். அவர் இறந்த அரை நூற்றாண்டு ஆன பிறகும் இன்னைக்கும் நீங்க பெரியார் பேரை கேட்டாலே கதறீங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? சனாதனத்துக்கு எதிராக, வர்ணாசிரம தர்மத்துக்கு எதிராக தன்னையே ஒரு ஆயுதமா மாத்தி உங்க அடி வயத்துல நல்லா சொருகிட்டு போயிருக்கிறாருன்னு அர்த்தம். அதான் அத வெளியில எடுக்கவும் முடியாம, அந்த வலியை தாங்கவும் முடியாம இன்னைக்கு நீங்க கதறிட்டு இருக்கீங்க. இந்த ராமசாமி இருக்கிற வரைக்கும் உங்க ராமராஜ்யம் என்னைக்குமே தமிழ்நாடு அமையாது அப்படிங்கறத நான் பதிவு பண்ண விரும்புறேன். இத சனாதனம் அப்படிங்கிற சாக்கடையில உழலும் பிற்போக்குத்தனமான பன்றிகள் முதல்ல உணரட்டும்.